நல்லதே நடக்குதே, நல்ல செய்தி வருகுதே, நாளெல்லாம் சந்தோஷம் பொங்குதே. இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன், எல்லா பாவத்தையும் விட்டு விட்டேன். இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், எல்லா பாவத்தையும் விட்டு விட்டேன். அதனால் நல்லதே நடக்குதே, நல்ல செய்தி வருகுதே, நாளெல்லாம் சந்தோஷம் பொங்குதே. உடனே தூக்கி விட்டு, இவன் தான் உண்மையான பக்தன், இவன் தான் இந்த நாட்டுக்கே இந்த சாமி தான் நல்ல சாமி, இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன் மேல யாரெல்லாம் வீண் பழி சுமத்தி இந்த அளவுக்கு சிங்கக்கேவல போடுற அளவுக்கு எண்ணிய ராஜாவாக எண்ணியும் கெடுத்தான தூக்கி போடுறான், அவங்கள போறான்னு சொல்லி எல்லாத்தையும் சிங்கக்கேவில போட்டாங்களாம். அவர்களையும் அவனுடைய ஆம்பளை பிள்ளைகளையும் அவனுடைய பொண்டாட்டியுமே சிங்கக்கேவில போட்டாங்களாம். அந்த சிங்கம் இவங்க தரைக்கு வர்றதுக்குள்ளாக வேலை வரும்போதே பிச்சு பிச்சு அவங்க திருண்டுச்சுன்னு பார்க்குறோம். இது வேதம் சொல்லுது. அருமையான தேவஜனமே, ஒரு நல்லவனை கெடுக்க நினைச்சா அவன் என்னைக்குமே கெட்டுப்பான். அவனுக்கு கேடு வந்துதான் இந்த கெடுதல் நினைக்கிறது. இப்ப தானியேலுக்கு கெடுதலை வந்தாங்க, கெடுதலை செஞ்சாங்க, எப்படியாச்சும் இவனை அழிச்சிருன்னு பார்த்தாங்க, சிங்கத்துக்கு எதையா போடணும்னு பார்த்தாங்க, இவனை ஒரு மேல் அதிகாரியை வரக்கூடாதுன்னு தடுத்தாங்க. ஆனா கர்த்தர் அவனோடு இருந்ததுனால இந்த சிங்க வாயை கட்டி போட்டு அந்த இடத்துல எந்த அளவுக்கு ஒரு பெரிய மனுஷன் ஆக நினைச்சானோ அந்த ராஜா நினைச்ச இது அதை காட்டி பெரிய மனுஷன் ஆயிட்டான். இப்ப தேவ மனுஷன் ஆயிட்டான். அந்த நாட்டுல ராஜா சொல்றது வாய் பச்சு கேட்கிற அளவுக்கு மாறி போச்சு. ஏன்னா சிங்க வாயே கட்டிட்டான், விடிய விடிய சிங்கத்துக்குள்ள இருந்து ஒன்னும் செய்யல. அப்ப இவனுடைய தேவன் தான் உண்மையான தேவன், உலகத்துக்கு போற இவன் கும்புற இயேசுவை எல்லாரும் கும்புறான்னு சட்டமே போட்டான் நாட்டுல. அப்ப கெடுக்க நினைச்சான், கெடுக்கல, மீண்டும் உயர்த்திட்டான். அல்லேலூயா. நன்மையான தேவஜனமே, அவர் காலத்துல ஜாமக்கோட்டை அங்கே இருந்து காசு பண்ண நிறைய சம்பாதிச்சால் நிம்மதி இல்லை. அப்புறம் மில்லுல வேலை பார்த்து தொழில் பார்த்தாலும் அதுலேயும் சமாதானம் இல்லை. கட்சியில் இருந்து எவ்வளோ பாடுபட்டேன் கட்சிக்காக, நாட்டு மக்களுக்காக. அந்த கட்சியோ வர வர கட்டரம் போல தேஞ்சு போனது. ஆனாலும் நான் உண்மையும் உத்தமமாக ஆண்டவரை பீடி சிகரெட்டு குடிச்சாலும் தேவனுக்கு உண்மையாக இருந்ததுனால, மக்கள் பணி செய்ததுனால என்னை பிரித்து எடுத்தார் அந்த ஜாதியிலிருந்து.